கண்மணி வந்து பாத்தீங்கன்னா இளமதிக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. பரமே ஆபத்துல மாட்டிக்கிட்டே அப்படின்ற உடனே நீ துடிச்சு துடிச்சது வந்து உனக்கு புரியுதா? நீ இப்போ உன்னை புரிஞ்சுக்க. எப்பயுமே வந்து அவன் வந்து உன் மனசுக்குள்ள எப்பயே வந்துட்டான். அது தெரியாம நீ இவ்வளவு நாள் வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஐயனார் சாமிகிட்ட வந்து வரம் கேட்கும்போது ஐயனார் சாமியினுடைய அருள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பரமனும் இளமதி ஜோடி வந்து ஒன்று சேரக்கு எந்த குறையும் இல்லை. அவங்க கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல சேர்ந்துருவாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிடுறாப்புல. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த திருவிழாவுல வந்து நீ உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை, அதாவது இளமதிக்கு பிடிச்ச மாப்பிள்ளை தான் இந்த திருவிழா இருக்காப்புல. அது பரமதே அப்படிங்கிறத வந்து அவர் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறாரு. அதே மாதிரி கண்மணிக்கும் நம்ம அன்புக்கும் வந்து இனி நல்ல விஷயங்களே நடக்கும். அடுத்த வருஷத்துலயே குழந்தைகள் எல்லாம் பிறந்துரும். பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஐயனார் சாமி. ஸோ இவங்க வந்த வேலை எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருது. கோயிலில் வந்து சாமி கும்பிட்டது எல்லாமே வந்து அந்த சாமி வந்து அவங்களுக்கு துணையா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து போகும்போது கண்மணி வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்த வந்து இளமதிட்ட சொல்லிடுறாங்க. நீ வந்து பரமனை எரிக்க பிடிச்சிக்க. அவன் தான் அவனோட ஆளு, ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீ தப்பா நினச்சிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை. உனக்கு ஏற்ற ஜோடி இறைவன் கொடுத்துருக்கேன், அதை நீ பயன்படுத்திக்க அப்படின்னு சொன்னதுக்கு முன்னாடி இளமதி நடந்த விஷயங்களை ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. உண்மைதான். ஆரம்பத்துல வந்து பரம எனக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கான். நான் வந்து ஆரம்பத்துல வந்து இதை வந்து சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப ஐயனார் சாமி அருள் கொடுத்ததுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து இனிமேல் என்னோட வாழ்க்கை வந்து பரமதே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. பட் அதை வந்து பரமட்ட எடுத்து சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா இவ்வளவு காலமா வந்து சுத்தல விட்டுட்டோம். இனிமேல் வந்து நம்ம சொன்னா பரம எப்படி எடுத்துக்க போறான்னு தெரியலையே. அதெல்லாம் வந்து அவன் வேற யாரோ ஒரு பொண்ணை வேற விரும்புறேன்னு சொல்லியிருக்கானே. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியாம மொழி முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பரமை வந்து கண்டுபிடிச்சிடறாரு இளமதிய. நம்மள தான் இந்த இளமதி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளை விரும்ப ஆரம்பிச்சிருச்சு. நாம அரையனார் சாமிகிட்ட வந்து வேண்ட மாதிரியே நல்ல விஷயம் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீ எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம பரமே. பரமனை காப்பாற்றுற பங்கு வந்து அன்புக்கு முக்கிய பங்கு இருந்தனால அன்புக்கு வந்து நன்றி சொல்லிடுறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதே மாதிரி 2 ஜோடி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.